The World Unfiltered. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான போரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானில் தாக்குதல் நடத்தாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மருத்துவமனைகள், கல்விக்கூடங்கள், குடியிருப்புகள், எண்ணெய் நிலையங்கள் அப்படின்னு எங்கு பார்த்தாலும் குண்டுமழை தான். ஆனால் இரண்டு நாட்டு இராணுவமும் தாக்குதல் நடத்த அஞ்சக்கூடிய ஒரு இடமும் இருக்குது ஈரானில். அதை பற்றி தான் இன்றைக்கு காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அது எந்த இடம், அதனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். பாரசீக வளைகுடாவுடைய வடகிழக்கு பகுதியில் ஈரானுடைய பிரதான கடற்கரையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கார்க் தீவு, கார்க் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீவை நெருங்கிறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு அச்சத்தோடு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. கார்க் தீவு ரொம்ப சின்ன ஒரு தீவு தான். சுமார் 8 கிலோமீட்டர் நீளமும் 4 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இதனுடைய மொத்த பரப்பளவே ஏறத்தாழ 22 சதுர கிலோமீட்டர்கள் தான். இந்த தீவு அடிப்படையில் பவளம் மற்றும் சுண்ணாம்புக்கல் பாறைகளால் உருவான ஒரு தீவு. தீவோட உட்பகுதி சற்று மேடாக இருக்கும். கடல் மட்டத்திலிருந்து அதிகபட்சமாக 80 மீட்டர் உயரம் கொண்ட மலைக்குண்டுகள் இந்த மேட்டுப்பகுதியில் இருக்கின்றன. இந்த உயரமான பகுதி இராணுவ கண்காணிப்பு மற்றும் ரேடார் கருவிகளை நிறுவனத்துக்கு மிகவும் வசதியான ஒன்றாக மாறியிருக்கிறது. கார்க் தீவுடைய மிக முக்கியமான புவியியல் சிறப்பு அதனுடைய இயற்கையான ஆழம். அதாவது தீவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதி மிகவும் ஆழமானது. குறிப்பாக சொல்லணும்னா தீவோட மேற்கு பகுதியில் கடல் ஆழம் மிக அதிகம். இந்த ஆழ்கடல் அமைப்பு காரணமாக உலகத்திலேயே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பல்கள் தரை தட்டாமல் கரைக்கு மிக அருகிலேயே வந்து நிற்கக்கூடிய வசதி இந்த தீவில் கிடைக்குது. கார்க் தீவினுடைய எண்ணெய் வளம் தான் ஈரானுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்துடைய முதுகெலும்பு அப்படின்னே சொல்லலாம். தற்போதைய தரவுகளின்படி பார்த்தா ஈரானுடைய மொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 90% இந்த தீவின் வழியாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கு சுமார் 95 கோடி பேரல் கச்சா எண்ணெய் இங்கிருந்து கையாளப்படுது. இந்த தீவுடைய முனையங்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 70 லட்சம் பேரல்கள் வரைக்கும் ஏற்றும் திறன் கொண்டவையாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. சராசரியாக தினமும் 13லிருந்து 16 லட்சம் பேரல்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கார்க் தீவினுடைய ராட்சச எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் நிறைய இருக்கின்றன. இதனுடைய மொத்த கொள்ளளவு பார்த்தோன்னா சுமார் 3 கோடி பேரல்கள். கடந்த ஆண்டு மே மாதம் ஈரான் தன்னுடைய சேமிப்பு திறனை மேலும் 20 லட்சம் பேரல்கள் அதிகரிச்சிருக்கிறது கூடுதல் தகவல். தற்போது சுமார் 1,80 லட்சம் பேரல் எண்ணெய் அவசர தேவைக்காக இந்த கார்க் தீவில் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இது 12 நாட்களுக்கு போதுமான ஏற்றுமதிக்கு இணையான ஒன்று. அதாவது ஏற்றுமதி செய்கிற அந்த எண்ணெயினுடைய 12 நாட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய எண்ணெய்க்கு இணையானதாக அங்கே அவங்க சேமிக்கிறாங்க. ஈரானுடைய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் வயல்களான அவ்ஹாஸ், அதேபோல் மரூன், கச்சரன் ஆகியவற்றிலிருந்து கடலடி குழாய்கள் மூலமாக எண்ணெய் இந்த தீவுக்கு வருது. அபூசர், ஃபரூசன், டொரூட் ஆகிய கடல்சார் எண்ணெய் வயல்களும் கார்க் தீவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் 8 முதல் 10 அல்ட்ரா லார்ஜ் க்ரூட் கேரியர்ஸ், அது மட்டும் இல்லாமல் வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர்ஸ் வகை கப்பல்களில் எண்ணெய் ஏற்றக்கூடிய வசதியும் இந்த தீவில் இருக்குது. கார்க் தீவோடைய ஒரு நாள் ஏற்றுமதி தடைப்பட்டால் கூட உலக சந்தையில் எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும். குறிப்பாக சீனா தன்னுடைய எண்ணெய் தேவையில் 15 விழுக்காட்டை இந்த தீவின் வழியாகவே பெற்றுக்கொண்டிருக்கிறது. கார்க் தீவை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதுவரை தாக்காததற்கு பின்னாடி மிக முக்கியமான பொருளாதார மற்றும் அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. அதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். உலக பொருளாதார சீர்குலைவு இதுதான் முதன்மையான ஒரு காரணம். கார்க் தீவு தாக்கப்பட்டுச்சுன்னா ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதி முழுமையாக நின்றுடும். ஏற்கனவே பேரல் ஒன்றுக்கு $120 ஏற்றிருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் விலை இப்போ ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது. 101, 102, 105 இப்படின்னு இருந்தாலும் கிட்டத்தட்ட 100க்கு மேலே வந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த தீவு தாக்கப்பட்டால் உடனடியாக $150 முதல் $200 வரை விலை உயரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது தான் நிபுணர்களுடைய எச்சரிக்கை. இந்த விலை உயர்வுங்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளில் பணவீக்கத்தை வரலாறு காணாத அளவுக்கு உயர்த்தும். பெட்ரோல் விலை உயர்வு அமெரிக்க அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஈரானுடைய கச்சா எண்ணெயை வாங்கக்கூடிய மிகப்பெரிய நாடு சீனா.
கார்க் தீவிலிருந்து செல்லக்கூடிய பெரும்பாலான கப்பல்கள் சீனாவுக்கு தான் போயிட்டு இருக்குது. இந்த தீவை தாக்குவது அப்படிங்கிறது மறைமுகமாக சீனாவுடைய எரிசக்தி பாதுகாப்புக்கு விடுக்கப்படக்கூடிய சவாலாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சீனா அப்படி தான் அதை பார்க்கும். இதனால் அமெரிக்கா சீனா இடையே நேரடியான ஒரு மோதல் அல்லது மிகப்பெரிய ராஜதந்திர போர் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால அமெரிக்காவும் ரொம்ப எச்சரிக்கையோடையே செயல்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது. இந்த கார்க் தீவு தாக்கப்பட்டுச்சுன்னா ஈரான் தற்கொலைக்கு சமமான இறுதிப் போரை முன்னெடுக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இந்த இரண்டு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்குது. கார்க் தீவோட ஒரு குண்டு விழுந்தா கூட உலக எண்ணெய் போக்குவரத்தின் மிக முக்கியமான பாதையான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக மூடிவிடும். ஏற்கனவே தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுடைய எண்ணெய் வயல்கள் மீது ஈரான் தாக்குதலை தீவிரப்படுத்திடும். கார்க் தீவு மேலே எந்த தாக்குதல் நடத்தப்பட்டாலும் உடனடியாக தன்னுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் மீதும் ஈரான் கடுமையான தாக்குதலை நடத்துங்கிறதுல எந்த மாற்று கருத்து இருக்காது. ஈரானுடைய தற்போதைய ஆட்சியை வீழ்த்துவது அமெரிக்காவுடைய நோக்கமாக இருந்தாலும் அந்த நாட்டுடைய பொருளாதார கட்டமைப்பை முழுமையாக அழிப்பது புத்திசாலித்தனமானது அல்ல அப்படின்னு இராணுவ நிபுணர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. கார்க் தீவு தாக்குதலுக்கு ஆளாச்சுன்னா அதனுடைய உட்கட்டமைப்பை சீரமைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். ஒருவேளை ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த புதிய அரசு நாட்டை வழிநடத்த இந்த எண்ணெய் வருவாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதனை அழிப்பது ஈரானிய மக்களை பெரும் பஞ்சத்தில் தள்ளக்கூடிய ஒன்றாக மாறும். அமெரிக்கா இந்த தீவை குண்டு வீசி அழிப்பதற்கு பதிலாக அதனுடைய சீல் டீம் 6 போன்ற சிறப்பு படைகளை அனுப்பி இந்த தீவை கைப்பற்ற திட்டமிட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை செய்திகள் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். அமெரிக்காவுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கிய கப்பல் தற்போது கார்க் தீவுக்கு அருகில் நிலை கொண்டிருக்கிறது. அங்கிருந்து சிறப்பு படைகளுடைய நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக செயற்கைக்கோள் தரவுகளும் சொல்லிட்டு இருக்குது. கார்க் தீவு ஈரானுடைய பொருளாதார இதயமாக இருக்கிறதுனால கடந்த 45 ஆண்டுகளில் கடுமையான தாக்குதல்களுக்கும் ஆளாகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 1980ஆம் ஆண்டு முதல் 88ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற ஈரான் ஈராக் டேங்கர் போர் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த தீவில் வரலாற்றில் மிக மோசமான காலகட்டம்னு சொல்லலாம். ஈரானுடைய வருமானத்தை தடுக்க ஈராக் இந்த தீவை முதன்மை இலக்காக கொண்டு கடுமையான தாக்குதலை நடத்துச்சு. டேங்கர் போரின் போது ஈராக் விமானப்படை பிரெஞ்சு தயாரிப்பான எக்ஸோசெட் அப்படிங்கிற ஏவுகணைகள் மூலமாக கார்க் தீவின் மீது மிக கொடூர தாக்குதல்களை நடத்தினாங்க. 1985 ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் ஈராக் நடத்திய மிக கடுமையான குண்டுவீச்சில் தீவோட எண்ணெய் முனையங்கள் மற்றும் சேமிப்பு தொட்டிகள் பெரும் சேதமடைந்தன. அப்போது ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தி திறன் பல வாரங்களுக்கு பாதியாக குறைஞ்சிச்சு. சதாம் ஹுசைனுடைய தாக்குதல்களை சமாளிக்கிறதுக்கு ஈரான் செய்த தற்காப்பு நடவடிக்கைகள் பிரமிக்கத்தக்கவை. இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்தவை. தீவை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான விமான எதிர்ப்பு துப்பாக்கிகள், அது மட்டும் இல்லாமல் ஏவுகணைகளை ஈரான் நிறுவிச்சு. ஈராக் குண்டு வீசி ஒரு பகுதியை சேதப்படுத்தினால் ஈரானிய பொறியாளர்கள் சில நாட்களிலேயே அதை தற்காலிகமாக சீரமைத்து மீண்டும் எண்ணெயை ஏற்றத் தொடங்குவாங்க. கார்க் தீவு அதிக பாதிப்புக்குள்ளான போது ஈரான் தன்னுடைய நிலப்பகுதியிலிருந்து நீண்ட தூர குழாய்களை பதித்து தற்காலிகமாக லாவன் மற்றும் சிரி போன்ற சிறிய தீவுகளுக்கு எண்ணெய் முனையங்களை மாற்றினாங்க. சதாம் ஹுசேனுடைய தாக்குதல்களால் உலக எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்ட போது குவைத் போன்ற நாடுகள் தங்களுடைய எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கு அமெரிக்காவை தான் அப்போ அழைச்சாங்க. ஆனால் சதாம் ஹுசேன் இந்த தீவை அழிக்க பெரும் முயற்சி செய்தும் அவரால் அதை முழுமையாக முடிக்க முடியலை. அந்த காலகட்டங்களில் போரின் இறுதி வரை கார்க் தீவு ஈரானுடைய பொருளாதார உயிர்நாடியாகவே செயல்பட்டதுன்னு சொல்லணும். அன்றைக்கு சதாம் ஹுசேன் கார்க் தீவை தாக்க அமெரிக்கா மறைமுகமாக உதவுச்சு. ஆனால் இன்னைக்கு அதே அமெரிக்கா உலக பொருளாதார சீர்குலைவுக்கு அஞ்சி இந்த தீவை தாக்காமல் பாதுகாத்து வருவது வரலாற்றின் ஒரு பெரிய முரண் அப்படின்னே சொல்லலாம். 1979ஆம் ஆண்டு ஈரான் புரட்சியின் போது அமெரிக்க அதிபராக இருந்த ஜிம்மி கார்ட்டர் இந்த தீவை தாக்க திட்டமிட்டார். ஆனால் கடைசி நேரத்தில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டார். ஈராக்குடைய தாக்குதலுக்கு பிறகு கார்க் தீவுங்கிறது மிக பலமான இராணுவ அரணாக இப்போ மாற்றப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஈரான் தன்னுடைய சிறந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை இந்த தீவை சுற்றி நிலைநிறுத்தியிருக்குது. ஈரானுடைய உள்நாட்டு தயாரிப்பான பவர் 373-2 அதேபோல் அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பது. இது சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எதிரி விமானங்களையும் தாக்கும் வல்லமை கொண்டது. ரஷ்யாவோட S-400 அமைப்புக்கு இணையானது அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யா கிட்டேருந்து பெறப்பட்ட S-300 PMU-2 அமைப்பு தீவை சுற்றி தீவை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்க பயன்படுத்தப்படுது. அதேபோல் மெசாத் மற்றும் ராட் இவை நடுத்தர மற்றும் குறைந்த தூரத்திலிருந்து வரக்கூடிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தடுப்பதற்காக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் இந்த தீவினுடைய பாதுகாப்புக்காக ஈரான் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள். இந்த தீவில் மின்னணு தாக்குதல்களை முறியடிக்கிறதுக்கு பல வசதிகளை ஈரான் மேற்கொண்டிருக்கு. அதில் ஒன்று கோப்ரா V8 ஜாமிங் சிஸ்டம். இது சுமார் 250 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ரெடார் மற்றும் GPS சிக்னல்களை துண்டிக்கக்கூடிய திறன் கொண்டது. இதன் காரணமாகவே அமெரிக்காவுடைய அதிநவீன F-35 விமானங்கள் கூட இந்த தீவை நெருங்குறதுல சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கின்றன.
கார்க் தீவை சுற்றிலும் ஏவுகணைகளை ஏவக்கூடிய திறன் கொண்ட நூற்றுக்கணக்கான சிறிய அதிவேக படகுகளையும் ஈரானிய புரட்சிகர காவல்படை நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த தீவு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுதான் உயிர் நாடியாக இருக்கிறது பொருளாதாரத்துக்கு. அப்படிங்கிறதுனால ஈரான் இதை முழுக்க முழுக்க பாதுகாப்பு வளையமாக மாற்றிருக்கு. தீவை நோக்கி வரக்கூடிய கப்பல்கள் அல்லது நீர்மூழ்கி கப்பல்களை தடுக்கிறதுக்கு கடலுக்கு அடியில் நவீன கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கன்னிவெடிகளை பற்றி, கடல் கன்னிவெடிகளை பற்றி நம்ம தனியாக ஒரு காணொலி டீகோட் பண்ணியிருக்கிறோம். அதையும் நீங்கள் பாருங்கள். ஈரான் தன்னுடைய ஷாஹெத் வகை தற்கொலை ட்ரோன்களை இத்தீவில் தயார் நிலையில் வைத்திருக்கிறது. ஒருவேளை தீவு தாக்கப்பட்டுச்சுன்னா பதிலுக்கு பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய எதிரி நாட்டு தளங்களை தாக்கிறதுக்கு இவை பயன்படுத்தப்படும். ஈரானில் பெரும்பாலான கடற்படை கப்பல்கள் மற்ற பகுதிகளில் அழிக்கப்பட்டாலும் கார்க் தீவினுடைய தரைவழி வான் பாதுகாப்பு அமைப்புகள் இன்னும் வலுவாக இருப்பதாகத்தான் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுடைய 90% எண்ணெய் ஏற்றுமதியை குறிவைப்பது ஈரானை வீழ்த்துவதை விட உலக நாடுகளை வீழ்த்துவதில் தான் முடியும். ஒருவேளை இந்த தீவு தாக்கப்பட்டுச்சுன்னா உலக சந்தையில் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டு பணவீக்கம் கட்டுக்கடங்காமல் போகும். இது அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளுடைய உள்நாட்டு அரசியலையும் நிலைகுலைய செய்யக்கூடியதாக மாறும். இதனால தான் அமெரிக்கா பொறுமை காத்து வருகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கை வைக்காத ஒரு இடம், ஈரானுடைய சொந்தமான இடம் அப்படின்னா இந்த கார்க் தீவு தான். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.